இன்றைக்கி திரைக்கு வந்துள்ள விடாமுயற்சி திரைப்படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். விடாமுயற்சி திரைப்படம் மகிழ் திருமேனி இயக்கியுள்ள திரைப்படத்தை அஜித் குமார், அர்ஜுன், த்ரிஷா ஆகியோர் வந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் நாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம். டிவிக்கு அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கியுள்ளது. அதுவும் மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தையே கொண்டுள்ளது. அஜித்குமாரோட 2 வருஷம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஒட்டுமொத்த தமிழகமே பார்த்திங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்குது. திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்குது. இந்த நாள் தான் பொங்கலா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை வந்து கொண்டாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தை ரசிகர்கள் எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் முதல் நாளில் பார்த்திங்கன்னா எப்பயுமே அஜித்குமாரோட படத்தை மிகவும் விமர்சையமாக அதிகமாக கோலாகலமாக கொண்டாடுவாங்க. போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார். அதே மாதிரி இந்த படத்துக்கும் பார்த்திங்கன்னா மிக அதிகமான செலவுகளை வந்து வச்சுருக்காங்க. பட் அது வந்து அஜித்குமார் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ரசிகர்கள் மிகவும் பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும். மகிழ் திருமேனி வந்து அவரோட கடமையை வந்து நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்காரு. அதே மாதிரி அஜித்குமாரும் அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாகவும், இது வந்து ஒரு ரீமேக் படம் தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்படம் வந்து தமிழர்களுக்கு ஏற்ற மாதிரி படத்தை வந்து வடிவமைச்சிருக்காரு மகிழ் திருமேனி அவர்கள். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா யார் அந்த மகேஷ் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து தாக்கம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யார் அந்த மகேஷ் அப்படிங்கிறத இடைவேளை வரைக்கும் நம்மளை வந்து ஏக்கம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாதி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விறுவிறுப்பான சீனாக தான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அர்ஜுன், த்ரிஷா, அஜித்குமார் அவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லேக் ஆகிற மாதிரியே இருக்கும். அதாவது எப்போ அந்த கதைக்குள்ளே நுழையிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே தான் இருக்கும். எப்போ அந்த கதை ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஆனால் அந்த படம் வந்து கொஞ்சம் நம்ம கதை ஓரளவு உள்ளே போன உடனே அதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும், ஆகா அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறது ரசிகர்களை வந்து கொண்டாட வைக்குது. இத்திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவான படம் தான். இருந்தாலும் இத்திரைப்படம் வந்து அஜித்குமார் வந்து மிக அற்புதமாக நடிச்சிருக்காரு. இத்தனை வழிகளையும் தாங்கி இந்த படத்தை வந்து நடித்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு வந்து மகிழ் திருமேனிக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் தான் அந்த படத்தை வந்து மிகவும் அற்புதமாக வடிவமைச்சிருக்காரு. திரைப்படம் ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான். ஆனால் அந்த படத்தை அப்படி ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு சேஞ்சஸ் வந்து வச்சிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த படத்தை வந்து அப்படியே ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால் வந்து ரசிகர்களுக்கு வந்து நல்லபடியாக நல்லா இருக்குமே தவிர மற்றவர்கள் வந்து மக்களுக்கு வந்து இப்படம் வந்து நல்லா பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனால் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஏற்ற மாதிரி. ஆனால் இருந்தாலும் 2 வருடம் கழித்து இந்த படம் வந்ததுக்கு ஒரு திருப்தி அளித்ததா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்தி இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதுக்கும். ஏன்னா இந்த படம் வந்து அப்படி ஒரு ஸ்லோவான கண்டென்ட்டாக இருக்குது. பட் படம் வந்து 2 வருஷம் கழித்து வந்திருக்கு. ஸோ அஜித்துக்கு வந்து இது ஒரு அஜித்குமாருக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமாக கூட இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு வந்து திருப்தி தர்ற மாதிரி இல்லை இந்த படம். கொஞ்ச நேரமாகவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை மக்கள் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம விமர்சனமாக பார்க்கணும். ரசிகர்கள் கொண்டாடி வரும் அஜித்குமார் படம் விடாமுயற்சி. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். PS நியூஸ் சார்பாக இத்திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்.